பிரைஸ் த லார்ட். இந்த மே மாதத்தில் 15ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 42வது வசனம். The Gospel of Matthew chapter 21 verse 42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சங்கீதங்களில் உள்ள ஒரு வசனத்தை அவர் எடுத்துக்காட்டி சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இதே வசனத்தை சங்கீதம் 118வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதை ஆண்டவர் இந்த இடத்துல அவர் சுட்டி காட்டி சொல்லுகிறார், இதை நீங்கள் வாசித்ததே கிடையாதா அப்படின்னு சொல்கிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல், ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நிராகரிக்கப்பட்டவராய் இந்த பூமியில் வந்ததை நம்ம பார்க்குறோம். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், அவர்களெல்லாம் வேதத்தை அப்படியாக படித்து உணர்ந்தவர்கள். அவர்களுக்கு அந்த 5 ஆகமங்களையும் அவர்கள் படித்தவர்கள், அதனுடைய எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். ஆனால் அந்த 5 ஆகமத்திலையும் சொல்லப்பட்ட மேசியாவோடு தான் அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை அவர்கள் அறியாமல் போனார்கள். ஆகவே இயேசுவே அவங்க எப்படியெல்லாம் தள்ளணுமோ அவங்க தள்ள ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஜீசஸ் சீஃப் கார்னர் ஸ்டோனாக அவர் மாறினார். அல்லேலூயா. இன்றைக்கி கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே, ஒருவேளை அநேகர் நம்மளை தள்ளிவிடலாம், அநேகர் நம்மளை ஒர்த்லெஸ்ஸாக வேல்யூவே இல்லாதவர்களாக நம்மளை பார்க்கலாம். ஒருவேளை ஃபர்காட்டன் சொசைட்டி நம்மளை ரிஜெக்ட் பண்ணி, அப்படியான காரியம் சொசைட்டியால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த ப்ரேயர் லைனில் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் கூட அந்த பாதையில் போகலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று. வீடு கட்டுகிறவர்கள் அநேக கற்களை யூஸ் பண்ணுறாங்க, கற்களை வைத்து கட்டுகிறார்கள். ஏதோ ஒரு கல்லை, ஐயோ இந்த கல்லா, இது ஆகாது, இந்த வீடை கட்டுறதுக்கு இது தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. கடைசியில் அந்த ஒதுக்கப்பட்ட அந்த கல் அந்த என்டையர் அந்த பில்டிங்கையும் தாங்குகிற மூளைக்கு தலைக்கல்லாக அது மாறிவிட்டது. அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நீங்கள் யோசித்து பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையை இந்த வசனத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளோ உண்மை இல்லை? அவருடைய அம்மா அப்பா, அவருடைய சகோதரர்களெல்லாம் என்ன நினச்சாங்க? இவன் ஒரு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், வெறும் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் பிரயோஜனம். ஈவன் சாமுவேல் தீர்க்கதரிசி அவனுடைய குமாரரிலே ஒருத்தரை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது கூட ஈசாய், அதாவது தாவீதனுடைய தகப்பன், தாவீதை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. கொஞ்சம் கூட அவர் மைண்டில் தாவீதை வரல. அவர் என்ன நினைக்கிறாரு? அவருடைய மற்ற பிள்ளைங்க, மற்ற மகன்கள் எல்லாம் மிலிட்ரியில் இருக்கிறாங்க, இராணுவத்தில் இருக்கிறாங்க, அவங்கள தானே கர்த்தர் தெரிந்து கொள்வார் என்று அவர் நினைத்தார். அப்போ தாவீது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு கல், ஆகாது என்று தள்ளின கல். இவன் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு, வேற ஒன்றுத்துக்கும் இவன் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தள்ளின கல். இன்னைக்கு உங்களையும் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தார், உறவினர்கள் அப்படியாக தள்ளி வைத்திருக்கிறார்களா? பிரியமானவர்களே, ஒரு ஆகாது என்று தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? என்னை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஒதுக்கப்பட்ட அந்த கல், தள்ளப்பட்ட அந்த கல்லை கர்த்தர் வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தலைக்கல்லாக மாற்றுகிறார். இது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது எவ்வளோ உண்மை இல்லை? தாவீது அந்த இடத்துல எல்லாரையும் கடந்து வர்றாங்க. ஈவன் சாமுவேல் தீர்க்கதரிசி கூட எலியாபை பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, அப்பா இவர் தான் ராஜா. அவனுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எல்லாம் அப்படி ஒரு ராஜாவுடைய தோரணம் அவன்கிட்ட இருக்குது, இவன் தான் ராஜாவாக்கும் அப்படின்னு அவர் நினைச்சு அபிஷேகம் பண்ணலான்னு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, நீ மனுஷனாகிய நீங்கள்லாம் முகத்தை தான் பார்க்குறீங்க, வெளியில் உள்ள வெளிப்பிரகாரமாத்த மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் இருதயத்தை காண்கிற தேவன். இவன் அல்ல, இவனை நான் புறம்பே தள்ளினவன் இவன் கிடையாது.
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாவீதை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணினார். ஆமாம் பிரியமானவர்களே, மனிதர்கள் நம்மளை பார்க்கும்போது நம்மளெல்லாம் ஒன்றுமே இல்லாதவங்கள பார்க்கலாம். இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், இவங்கெல்லாம் என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்க, இவங்கெல்லாம் என்ன சாதிச்சிட போகிறாங்க அப்படின்னு நம்மளை நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? உங்களை யார் உங்களை தலைக்குறைவாய் பேசினாலும், உங்களை யார் ஒரு மதிப்பில்லாமல் உங்களை நினைத்தாலும், உங்களை யாராவது அப்படியாக உங்களை கீழாக நினைக்கலாம். சில வார்த்தைகளை சொல்லி கூட நம்மளை அவமானப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். ஆகாது என்று தள்ளின அந்த கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று. இயேசு கிறிஸ்துவும் நிராகரிக்கப்பட்ட ஒரு கல் தான். இயேசுவையும் எல்லாரும் நிராகரித்தார்கள். ஆனால் இயேசு இன்னைக்கு சீஃப் கார்னர்ஸ்டோனாக மாறி இருக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி அந்த சீஃப் கார்னர்ஸ்டோன்னு பார்க்கும்போது, தலைக்கல்னு பார்க்கும்போது, அந்த கல் தான் என்ன பண்ணுது, அந்த பில்டிங்கையே தாங்கி பிடிச்சி நிறுத்துது இல்லை? அந்த கல்லை எடுத்துட்டா பில்டிங்கே கொலாப்ஸ் ஆயிரும். இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் குடும்பத்தில்? இன்றைக்கி அநேகர் நம்மளை ஒருவேளை தள்ளி விடலாம். ஆனால் அந்த கல்லை எடுத்துட்டா, அந்த கல் இல்லைனா, அந்த நபர் இல்லைனா அந்த குடும்பம் நிற்குமா? அந்த நபருடைய ஜெபம் இல்லைனா குடும்பம் நிற்குமா? அவர்கள் மூலமாகத்தானே உங்களுடைய குடும்பத்திலே கிருபை வருகிறது. ஒருவேளை அவர்கள் தாழ்மையானவர்களாக இருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு படிப்பில் பெருசாக படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்கிற சில காரியங்கள் நிமித்தமாகத்தான் அந்த குடும்பமே நிற்குது. அல்லேலூயா. அதனால் யாரையுமே நம்ம குறைவாக நம்ம நினைக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகளை அதிக கனத்தோடு நம்ம பார்க்கணும். இன்றைக்கி மிஷினரி மாற நம்ம கனமாக பார்க்கணும். ஒருவேளை அவங்களுக்கு பெரிய அளவில் காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை கனமாக நினைக்க வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகள் கனமானவர்கள். அவருடைய ஜெபம் நிறுத்தப்பட்டு விட்டால் தேசங்கள், குடும்பங்கள் என்ன ஆகும்? ஜெபிக்கிற தாய்மார்கள், ஜெபிக்கிற கிராண்ட் மதர்ஸ், இந்த குடும்பத்திற்கு எவ்வளோ ஒரு முக்கான ஸ்டோனாக நம்ம இருக்கிறோம். ஆமேன். அதனால் யார் நம்மளை எளிவாக இல்லை எப்படி பேசினாலும் சரி பிரியமானே, ஆண்டவருடைய பார்வை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய பார்வையில் நம்மெல்லாம் விலையேற பெற்றவர்கள். மனிதர்களாய் தள்ளப்பட்ட கற்கள். நம்மளுடைய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ நபர்கள் நம்மளை தள்ளினாங்க. இவங்கெல்லாம் நம்ம கம்பெனிக்கு தேவையில்லை, இவங்க ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு ஆகாது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளெல்லாம் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. எத்தனையோ நபர்கள் நம்மளுடைய குடும்பத்திலே தள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம்மள ஏற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் இந்த பீப்புள் வேர்ல்ட்லியாக நிறைய காரியங்களை பார்ப்பாங்க இல்லை? என்ன பார்ப்பாங்க? நம்மளுடைய அழகை பார்ப்பாங்க, நமக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க, நம்மக்கிட்ட என்ன இவங்களை நம்ம ஹையர் பண்ணால் இல்லை இவங்களை குடும்பத்தில் எடுத்துக்கிட்டா பொண்ணா மாப்பிள்ளையா மருமகளாக கொண்டு வரணும்னா என்னெல்லாம் தகுதி இருக்குது அப்படிலாம் இன்றைக்கி உலகம் அதை தான் பார்க்குது. எவ்வளோ கொண்டு வருவாங்க, எவ்வளோ பணம் இருக்குது. ஆனால் தேவன் அப்படி பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால் இவங்கெல்லாம் என்னை தள்ளி வச்சுட்டாங்களே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை வயதான தாய்மார்கள், தகப்பன்மார்கள், என் பிள்ளைங்க கூட என்னை தள்ளி வச்சுட்டாங்க, என்னை மறந்தே போயிட்டாங்க, ஒரு ஃபோன் கால் கூட பண்ணுறதில்ல அப்படின்னு கூட அநேகர் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தின் மூலம் தான் அந்த குடும்பமே தாங்குதுன்றத ஒரு நாள் அவர்கள் உணருவார்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாக உணருவாங்க. இன்றைக்கி நம்மளை அநேகர் தள்ளி வைக்கலாம். ஆனால் நம்ம செய்கிற சின்ன சின்ன நற்கிரியைகள் நிமித்தம்தான் கிருபை அந்த குடும்பத்தில் பெருகுது என்பதை ஒரு நாள் கட்டாயம் கர்த்தர் உணர வைப்பார். இது கர்த்தரால் ஆன காரியம். அது கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிற ஒரு காரியம். ஆமேன். மத்தேயு 21:42 இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?